பிரசாந்த் தம்பிக்கு இந்த பிறந்த நாள், அதை மீண்டும் இனிய நாள். இனிய நாளில் எல்லா வளமும் நலமும் பெற்று தேகபலம் பாதபலம் ஆய்வுகள் கொண்டு உலகம் தவிக்க வாழ்க, வாழ்வெல்லாம் செழித்து வாழ்க, வளம் நலம் பெற்று வாழ்க. இந்த விழாவில் ஒரு உண்மையில் ஒரு உண்மை முடிவெளிச்சம் போட்டு காட்டத்தான் செய்கிறது. இயக்குனர் பாலு மகேந்திரா அவர்களுடைய தலையாய சிஷ்யன் என்று சொல்லலாம், சீடன் என்று சொல்லலாம், தம்பி வெற்றிமாறன் அவர்கள் இந்த விழாவில் வந்து கொள்வது உண்மையிலேயே பேருரை கொள்ள வேண்டியது. காரணம் என்னவென்றால், அவருடைய குருநாதர் பாலு மகேந்திரா வைத்து வண்ண வண்ண பூக்கள் படத்தை பிரசாந்த் வைத்து தான் தயாரித்தேன். அது தேசிய விருது பெற்றது. எப்படி வெற்றிமாறன் அவர்கள் எனக்கு அசருக்கு சிறந்த படத்துக்கு தேசிய விருது பெற்று தந்தாரோ, அது போல பிரசாந்துக்கும் தேசிய விருது பாலு மகேந்திரா பெற்று தந்தார். அப்படிப்பட்ட இந்த சூழலில் பிரசாந்த் அவர்களை நினைக்கும் போது நலவென்பாவில் ஒரு செய்யுள் இருக்கிறது. அந்த செய்யுள் எப்படின்னா, புகழேந்தி புலவர் வர்ணிக்கிறாரு நலனுடைய அழக தமையந்தி கிட்ட. செம்மனத்தான் தன்னொழியான் செங்கதிரான் மங்கையர் பார்க்கும் மாத்திரத்தில் அவர்கள் மனதை வாங்கும் தடந்தோளான் மெய்மை நலனென்பான் மேலினத்தின் நாளினத்தில் நிற்பான் உடலென்பான் வேந்தன் உனக்கு என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட தடந்தோள்களுக்கு சொந்தக்காரன் பிரசாந்த். அப்படிப்பட்ட பிரசாந்துக்கு மிக மிக சிறப்பான எதிர்காலம் வருகிறது. அடுத்த ரவுண்டு மிகப்பெரிய ரவுண்டா வருவார் என்று என்னுடைய வாழ்த்துக்களையும் ஆசைகளும் சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம். இந்த இன்னைக்கு வந்து இட்ஸ் ஸ்பெஷல் டே பிகாஸ் நான் இன்னைக்கு ஒரு ஃபில்ம் மேக்கரா ஒரு டைரக்டரா இருக்கேன் அப்படின்னா அதுக்கு பாலமகேந்திர சார் தான் ரீசன். அண்ட் நான் அந்த ஸ்கில் செட்ஸ் கத்துக்கிட்டது வந்து பாலமகேந்திர சார் கிட்ட. அந்த ஸ்கில் செட்ஸை நான் எக்ஸிபிட் பண்றதுக்கான ஸ்பேஸ் கிரியேட் பண்ணி கொடுத்தது கதிரேசன் சார். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசர் அவர். இல்லைன்னா அதுக்கு முன்னாடி 6 ப்ரொடியூசர்ஸ் வந்து 5 பேர் ப்ரொடியூசர்ஸ் வந்து எங்கிட்ட கதை கேட்டுட்டு அந்த நேரத்தில் பண்ண முடியாமல் போயிடுச்சு வெவ்வேறு காரணங்களுக்காக. கதிரேசன் சார் தான் வந்து அப்போ பண்றேன்னு சொல்லிட்டு பண்ணாரு. ஸோ அதனால வந்து கதிரேசன் சார் அண்ட் பாலமகேந்திரா சார் 2 பேரோடையும் இந்த நிகழ்ச்சி சம்மந்தப்பட்டிருக்கு. பிரசாந்த் சார் வந்து தானு சார் சொன்னாங்க, வண்ண வண்ண பூக்கள் பற்றி சொன்னாங்க. ஸோ பிரசாந்த் சார் வந்து அந்த டைமில் பாலமகேந்திர சாரோட ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அவரும் ஒரு பாலமகேந்திர சாருடைய ஸ்டூடெண்ட் தான். ஸோ அந்த விதத்தில் ஐ எம் happy to be here and wish him a very happy birthday. And in the event gets even more special because கதிரேசன் சார் என்ன இன்னைக்கு இங்கே இன்வைட் பண்ணியிருக்காங்க. இப்போ பேசலாமான்னு எனக்கு தெரியல, அதனால வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த டைட்டில் ரிவீலோட சேர்த்து பேசிக்கலாம்னு நினைக்கிறேன். நான் இந்த புது ஃபில்மோட டோட்டல் காஸ்ட் அண்ட் க்ரூ அண்ட் பிரசாந்த் சார் ஆன் ஹிஸ் பர்த்டே எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மேபி ஆஃப்டர் த டைட்டில் ரிவீல் இன்னும் கொஞ்சம் பேசலாம்னு நினைக்கிறேன் நான். தேங்க்யூ. ஒரு வெர்சடைல் ஆக்டர், உங்களுடைய பர்த்டே ரொம்ப சிறப்பாக இருக்கணும், இன்னும் மேலும் மேலும் நீங்கள் புகழ் பெற்று நல்லா இருக்கணும்னு வாழ்த்துறேன். இந்த படம் வந்து ஒரு ஒரு சினிமா குடும்பத்தின் விழாவாக ஆயிடுச்சு. ஏன்னா தியாகராஜன் சார் டைரக்ட் பண்ணுறாரு, கதிரேஷனுடைய மகன் ஹரி ஹீரோ அறிமுகிறாரு, எங்கள் அன்புக்குரிய தேவயானாவுடைய மகள் இதில் அறிமுகமாகறாங்க. இப்படி எல்லாமே மொத்தமாக ஒரு எங்கள் சினிமா குடும்பத்தின் விழாவாக நடக்குது. ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா சினிமாவுக்கு நம்ம தான் ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிக்கணும், வெளியில் யாரும் பண்ண மாட்டாங்க. அந்த வகையில் இந்த படம் மாபெரும் வெற்றி அடையணுன்றது நெஞ்சார வாழ்த்தி வந்துக்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். பிரசாந்த் மென்மையானவர், திடகாத்திரமானவர், உறுதியானவர், குழந்தை மனம் படைத்தவர், அன்பும் காதலும் நிறைய கொண்டவர். அவரு தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்பதெல்லாம் வந்து நமக்கெல்லாம் இப்படி ஒரு குழந்தை இருக்காதான்னு நம்ம எல்லாம் பொறாமப்படுற அளவுக்கு இன்னைக்கும் அப்படியே இருக்காரு. அது ஒரு சின்ன உதாரணம். அவரோட அந்தகன் படத்துல நானும் நடிச்சிருந்தேன். அது நானு பிரசாந்த்
நானும் பிரசாந்த், யோகி பாபு, ஊர்வசி 4 பேரும் உட்காந்து சீன் சொல்லிட்டாங்க, டைலாக் கொடுத்துட்டாங்க. நாங்கெல்லாம் பிரசாந்த் நீ இது பேசு அப்படின்னு. யோகி பாபு வந்து சார் நான் இதை சொல்றேன் சார், நீங்க இதை சொல்லுங்க. ஊர்வசி நான் விட்டுருவேண்ணா அப்படின்ட்டு அவங்கள நாங்கெல்லாம் ஒரு பிளான் பண்ணி சீனை வந்து எப்படி மெருகேற்றுறதுன்னு பண்ணிட்டு இருக்கோம். பண்ணிட்டு ஒரு ஷார்ட் கேமரா ஆக்ஷன் நாங்க அதை பண்ணோம். கட் கட் அப்படின்னு பிரசாந்த கூப்பிட்டாரு, என்ன டைலாக் இருக்கு அதை மட்டும் பேசு, அதுக்கு மேல பேசு. சரிங்க. இங்க வந்தோடனே மறுபடியும் நம்ம இல்ல பழசே பேசிடுவோம், இருக்கிறதே பேசிடுவோம். படம் பெரிய வெற்றி, அது வேற விஷயம். ஆனால் பிரசாந்த் எல்லாம் நான் எங்களோட வந்து இருந்தவர் அப்படியே சும்மா ஒரு பிரசாந்த் அப்படின்னு ஒரு பார்வையிலையும் ஒரு லுக்லையும் அப்படியே மறுபடியும் ஒரிஜினாலிட்டிக்கு கொண்டு வந்தாரு. அதெல்லாம் அந்த மாதிரி ஒரு குழந்தை எல்லாம் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம். தியாகராஜன் சார் வந்து ரொம்ப கொடுத்து வச்சவர். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் ஒரு படத்தின் பூஜையும் இதனோட இருக்கு அப்படின்ட்டு. தியாகராஜன் சார் டைரக்ட் பண்றாருன்னு. சார் உங்களுக்கு வாழ்க்கை, எனக்கு வயதில்லை, நான் சிறியவன். இருந்தாலும் வந்து படம் மிகப்பெரிய வெற்றியடைய எல்லாம் அல்ல இறைவனை வேண்டுகிறேன். அதுல வந்து தேவயானியோட டாக்டர் நடிக்கிறாங்க, நம்ம கதிரேசன் சாரோட பையன். ஓ வெரி குட். அவங்க தான் ஹீரோயின் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா ஒரு ரீமேக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரீமேக்னா கண்டிப்பா வந்து முதல்ல இந்த பாம்பேல உட்காந்து வாங்குறதுக்கு போட்டி பண்ணா, இல்ல சார் தியாகராஜ் சார் வாங்கிட்டு போயிட்டாரு, தியாகராஜ் சார் வாங்கிட்டு போயிட்டாரு, இதேதான் சொல்லுவாங்க. நானே 4 படங்கள் ட்ரை பண்ணேன், இல்ல சார் தியாகராஜ் சார் தான் ரைட்ஸ் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு நல்ல படம், ஓடுற படம் அப்படின்னா முதல்ல ரைட்ஸ் வாங்குறவர் அவர் தான், இன்னி வரைக்கும் நினைக்கிறாரு. ஸோ அப்படி ஒரு ரீமேக் படத்துல நடிக்க போறீங்க. வாழ்த்துக்கள், பெரிய வெற்றி அடையணும் படம். நீங்க உங்களுக்கு வந்து பெரிய வாய்ப்புகள், பெரிய பதவிகளும் கிடைக்கணும், நீங்க பெரிய இடத்துக்கு போகணும்னு வாழ்த்துக்கிறேன். பிரசாந்தை வாழ்த்த வந்து எனக்கு வயது இருக்கு, நான் என்ன வெளியில வானமே வாழ்த்துகிறது, நானும் வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். பிரசாந்த் சாரோட ஒரு பெரிய ஃபேன். ஹாப்பி பர்த்டே சார் உங்களுக்கு. பெரிய ஃபேன். ஸ்ரீ கணேஷ் அவர் சொன்ன மாதிரி அவருடைய படங்கள்லாம் பார்த்து தான் நாங்கள் இங்கே வந்து நிற்கிறோம். ஒரு 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 வேர்சடைலான ஆக்டர் அவர், ஒரு ரெலவெண்ட்டான ஆக்டர். அவரோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஒரு ரெலவென்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். எவ்வளோ வருஷங்களுக்கு முன்னாடி அவர் பண்ண படங்களை எடுத்து இன்னைக்கு நம்ம ஏற்கிற படங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்டாக நம்மளால கொடுக்க முடியும். பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ வேர்சடைலான ஒரு பர்ஃபார்மன்ஸஸ்லாம் கொடுத்துருக்காரு. வெரைட்டி ஆஃப் பர்ஃபார்மன்ஸஸ், எமோஷன்ஸ். ரொம்ப என்ன சொல்றது, எனக்கு ஒரு 2 படங்கள் சொல்லணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஒன்று வந்து வண்ண வண்ண பூக்கள் சார், அதுவும் கல்லூரி வாசல். அப்படி ஒரு படம், இப்படி ஒரு படம். திடீர்னு பார்த்தா தமிழ் அப்படின்னு சொல்லி எல்லாரும் தூக்கி போட்டு மிதிச்சிட்டு இருப்பாரு. ஸோ அப்படி ஒரு எமோஷன் தான் பிரசாந்த் சார். எனக்கு பெரிய ஃபேன் நான் உங்களுக்கு. ஆக்சுவலி உங்களுக்கு லாஸ்ட் ஃபோன் கால் ஞாபகம் இருக்கான்னு தெரியல உங்களுக்கு. நான் ஒரு ஃபோன் பண்ணி பேசினேன் ஒரு இதை பற்றி உங்களுக்கு. ஸோ ஆல் தி பெஸ்ட். அவர் அடுத்த படம் டைட்டில் ரிவீல். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு ஃபேனாக நான் இங்கே வந்திருக்கேன், ஒரு ஃபேனாக தான் இங்கே நின்று பேசிகிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப ரொம்ப எனக்கு பெருமையாக இருக்குது இந்த மேடையில் நிற்கிறது. தியாகராஜன் சாருக்கு தேங்க்ஸ், அவருக்கும் நான் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி கதிரேசன் சாரோட சன் எனக்கு ரொம்ப என்ன சொல்றது, என் தம்பி மாதிரி. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கு இந்த ஸ்டேஜில் வந்து இப்போ 2 பேர் தேவயானி மேமோட டாக்டரும் இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்க. ஒரு நல்ல டீமாக ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்கு. என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஸ்பெஷலான நிகழ்ச்சி. என்னுடைய பார்ட்னர் திரு கதிரேசன் அவர்களின் அன்பு மகன் ஆதிஷ் ஹரிகரன் இந்த படத்தில் அறிமுகமாகிறாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்கள் குடும்பத்துல இருந்து இப்போ நீங்கள் ஒரு 3வது ஹீரோ வந்திருக்கு. இன்னும் ஒரு 2 ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் 5 ஸ்டார் ஆடியோன்றது அன்னைக்கு வச்சோம். இன்னைக்கு 5 ஹீரோ வர போறாங்க. பிரசாந்த் சார் மற்றும் தியாகராஜன் சார், உங்களுக்காக நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். இந்த மாதிரி ஒரு அருமையான அறிமுகப்படுத்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். உங்களை பத்தி நான் எதுவும் சொல்ல வேண்டியது இல்லை. எப்பவுமே டாப் ஸ்டார் தான் நீங்க, எவர் கிரீன் டாப் ஸ்டார். உங்க படம் நிறைய நாங்கள் பண்ணியிருக்கோம், எல்லாமே வெற்றி படங்கள் தான். ரொம்ப சந்தோஷம் சார் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு மற்றும் அறிமுகம் பண்றதுக்காக ரொம்ப சந்தோஷம் சார். வணக்கம் சார். வணக்கம். பெஸ்ட்டாக பண்ணுறது பிரசாந்த் சார் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு
அப்படி சாரோட எவ்வளோ ஃபிலிம்ஸ் ஜீன்ஸா இருக்கட்டும், அந்த படங்கள்லாம் அந்தந்த டைம்ல பெஞ்ச் மார்க்கா இருந்திருக்கு தமிழ் சினிமாக்கு. ஸோ டு எகைன் பிரசாந்த் சாரோட ஒரு புது இன்னிங்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. இந்த படம் பெரிய வெற்றி அடையணும்னு சொல்லிட்டு என்னோட பெரிய விஷஸை ஒரு ஆடியன்ஸா சொல்லிக்கிறேன். தேங்க்யூ சார். அண்ட் தென் எனக்கு இந்த ஈவெண்ட்ல தேவயானி மேம் என்னோட ஃபேமிலி மாதிரி நிறைய பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்க. ஸோ தேவயானி மேமோட டாட்டர் பிரியங்கா லான்ச் ஆகுறாங்க இந்த படத்துல. ஸோ அது எனக்கு இட் ஃபீல்ஸ் லைக் ஃபேமிலி. இந்த படம் பெரிய தேவயானி மேம் மாதிரியே அவங்களோட மனசு மாதிரியே இந்த படம் பெரிய அளவுல எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும், பெரிய ஹிட் ஆகுன்றது எனக்கு 100% ஷியூரா தெரியும். ஸோ என்னோட ஹார்ட்டி விஷஸ் மேம். அண்ட் தென் கதிரேசன் சார். ஸோ கதிரேசன் சார் கிட்ட இப்போ வெற்றி சார் சொன்ன மாதிரி நானும் கதையெல்லாம் சொல்லியிருக்கேன். ஸோ அப்படி எனக்கு ஒரு பெரிய கனெக்ட் இருக்கு கதிரேசன் சாரோட. ஸோ எனக்கு கதிரேசன் சாரோட சன் ஹரி, உங்களுக்கு ஹார்ட்டி விஷஸ். ஸோ இந்த படம் இப்படி எல்லாரும் எனக்கு ரொம்ப பிடிச்ச எல்லாரும் சேர்ந்து பண்ற இந்த படம் நிச்சயமா ஒரு பெரிய வெற்றி படமா இருக்கும்னு ரொம்ப மனசார தோணுது. ஸோ ஹாப்பி பர்த்டே அகைன் பிரசாந்த் சார். ரொம்ப ஈகரா இருக்கு சார் இந்த படம். தேங்க்யூ ஸோ மச். நீங்க எப்படி மனசுக்கு ரொம்ப நெருக்கமான நபர்கள் ஒட்டுமொத்தமா சேர்ந்து ஒரு படம் பண்றாங்க, அது சந்தோஷமா இருக்குன்னு சொன்னீங்களோ, அதே மாதிரி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே போய் சேரணும். ஒரு ஃபேமிலி செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு படமாக அது நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கையாக இருக்கு. தேங்க்யூ வெரி மச். அடுத்ததாக இந்த நிகழ்வு வந்து ஒரு முற்றிலும் வந்து நிறைய பேர் ஒட்டுமொத்தமாக பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வாக மாறி இருக்கு. நிறைய தயாரிப்பாளர்கள் வந்து ஒன்னாக பார்த்துட்டு இருக்கோம். அப்படி நம்ம பார்த்து கொண்டாடின அம்மா அழைத்தமைக்கு நன்றி. டாப் ஸ்டார் பிரசாந்த் அவர்களை நான் பார்த்தேன், ரசித்தேன், பார்க்கிறேன், ரசிக்கிறேன், பார்ப்பேன், ரசிப்பேன். ஒரு சின்ன விஷயம், ஏன்னா இப்போ புது மீடியா நிறைய பர்சன்ஸ் இருக்கிறதுனால ஒரு விஷயம் நான் வந்து கொஞ்சம் ஒரு பெருமையோடு நான் சொல்லிக்கிறேன். பார்த்தேன் ரசித்தேன் படத்தில் டைட்டிலில் பிரசாந்த் அவர்களுக்கு டாப் ஸ்டார் அப்படிங்கிற பட்டத்தை நான் கொடுத்தேன். அந்த டாப் ஸ்டாருங்கிற பட்டம் என்னைக்குமே நிலைச்சு நிற்கிற மாதிரி இன்னைக்கு வந்து எங்கேயுமே நம்ம பார்க்கும்போது அந்த டாப் ஸ்டாருங்கிற அந்த வேர்டு பார்க்கும்போதெல்லாம் எனக்கு வந்து உள்ளூர ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த பெயர் திறக்கப்படக்கூடிய அந்த திரைப்படம் ரொம்ப ஒரு முக்கியமாக பிரசாந்த் சார் அவர்களை தாண்டி கதிரேசன் அவர்களுடைய மகன் அதில் அறிமுகமாவதும், தேவயானி மேடம் அவர்களுடைய மகள் அதில் அறிமுகமாவதும் ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வாகும். அதுவும் இந்த இடம் வந்து ரொம்ப ஆகி வந்த இடம். இந்த இடத்துலேருந்து விளைய போகிறீங்க. நீங்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சு ஒரு டாப் இடத்துக்கு நீங்கள் 2 பேருமே போவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நான் பொதுவாகவே கலந்துக்கிற விழாவில் தானு சார் வரும் பொழுது அந்த ஃபங்க்ஷன் நிறைவு, அதாவது ஒரு மன நிறைவை வந்து எப்பவுமே தரும். அது ஒரு விஷயம். ரெண்டாவது, வெற்றி மரன் வரும்போது வெற்றி ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துக்கு வரும். ஸோ அது ஒரு நல்ல விஷயம். ஸோ இந்த நிகழ்ச்சியிலும் இந்த பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய நமது டாப் ஸ்டார் பிரசாந்த் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். டைரக்டர் தியாகராஜன் அவர்கள் வந்து ரொம்ப அமெரிக்கையாக இருப்பார், அமைதியாக இருப்பார். பட் வந்து அது ஒரு பூவுக்குள் பூகம்பம் மாதிரி. அவர் பண்ணுற படங்கள் வந்து அது வேற மாதிரி இருக்கும். அண்டு ஒரு சகலகலா வல்லவர். அவர் பல விஷயங்களை உள்ளடக்கி ஆர்ட் டைரக்ஷன் உட்பட ஒரு படத்தில் வந்து ஒரு இன்வால்வ்மெண்ட்டை வச்சுட்டு நல்ல திரைப்படங்களை கொடுத்துருக்கக்கூடிய ஒரு நல்ல படைப்பாளி. நம்ம அவரை எப்பவுமே ஒரு மம்பட்டியானதான் பார்த்துட்டு இருக்கிறோம். டைரக்டரா வந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு அவர் நிறைய படங்கள் பண்ணியிருக்கிறாரு. இந்த படத்தின் இயக்குனர் தியாகராஜன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் என்னுடைய நன்றி.